பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், கிருபையை தந்த கிருபையின் நாள். நம்மை காட்டிலும் உயர்ந்த மனிதர்கள், நீதிமான்கள், பரிசுத்தவான்கள், புகழ்பெற்ற மனிதர்கள், ஐஸ்வர்யவான்கள், ஏன் இன்னும் நம்முடைய குடும்பத்தில் எத்தனையோ பேர் இன்னைக்கு உயிரோடு இல்லை. ஆனால் கர்த்தர் நம்மை இன்றைக்கு ஜீவனோடு வைத்திருக்கிறார், சுகத்தோடு வைத்திருக்கிறார், பலத்தோடு வைத்திருக்கிறார், சமாதானத்தோடு கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அதற்காக இந்த ஆராதனையிலே நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த கடனாளிகளாக இருக்கின்றோம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். Taste and see that the Lord is good. நாம் கர்த்தரை ஒவ்வொரு நாளும் ருசித்து பார்க்க வேண்டும் என்று வேதம் நம்மை அழைக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகுவார்கள். இது ஒரு புதிய ஆண்டு, முதலாவது மாதம் கூட இன்னும் முடியவில்லை. இந்த மாதத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 19வது நாளிலே நாம் இருக்கின்றோம். இம்மட்டும் உதவினை எபினேசர் கர்த்தர், இப்பொழுதும் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்ற கர்த்தர் இனிமேலும் நமக்கு எபினேசராக இருப்பார், உதவி செய்வார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நாம் இதை குறித்து படிக்க, கர்த்தர் எப்பொழுதும் நமக்கு எபினேசராக இருக்கிறார், அதாவது உதவி செய்கிறவராக, உதவி செய்யும் கண்மலையாக தேவன் இருக்கிறார் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வருஷத்தை தேவன் நமக்கு ஏன் கொடுத்தார்? இந்த வருஷத்திலே நாம் உயிரோடு இருக்கின்றோம். பிறருக்கு இல்லாத ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் இன்னைக்கு நம்ம கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு பார்க்கிறோம், லாஸ் ஏஞ்சல்ஸ் 10 எரியுது. நாம் பார்க்கிறோம், கலிபோர்னியா 10 எரியுது. ஜனங்க ரத்த கண்ணீர் சிந்துகிறார்கள். உலகம் முழுவதும் பார்க்கும் பொழுது ஆபத்துகள், விபத்துகள், நாச மோசங்கள், தேவனுடைய கண்ணிகள், பாழாக்கும் கொலைநோய்கள், இதெல்லாம் ஜனங்கள் மாண்டு கொண்டிருக்கிற நேரத்திலே கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாக, சந்தோஷமாக, சுகத்தோடும் பலத்தோடும் வைத்திருக்கிறார் என்றால் அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை குறித்து தேவன் ஒரு நோக்கம் உடையவராக இருக்கிறார். லைஃப் பர்பஸ், வாழ்க்கையினுடைய தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்றோம். நம்மை குறித்து தேவன் ஒரு நோக்கம் உடையவராக, ஒரு திட்டம் உடையவராக அவர் இருக்கின்றார். நான் எதற்காக வாழ்கின்றேன், ஏன் வாழ்கின்றேன், நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்திலே சாப்பிடுறோம், குடும்பம் நடத்துகிறோம், வேலைக்கு போகிறோம், பணம் சம்பாதிக்கிறோம், லைஃப் நல்லா செட்டில் ஆகும். இது வேறொரு பாகம். ஆனால் ஆவிக்குரிய விதமாக பார்க்கும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளாக பார்க்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். அதாவது ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய நோக்கம் இதுவாக தான் இருக்க வேண்டும். Serving the Lord, the service of God. யோசுவாவை போல ஒரு நல்ல தீர்மானம் இந்த ஆண்டிலே எடுத்து, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். We will serve the Lord. நாங்கள் யாரையும் சேவிக்க மாட்டோம், கர்த்தர் ஒருவரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீங்களும் சேவிப்பார்களா என்று இஸ்ரவேல் ஜனங்களை யோசுவா கேட்ட பொழுது அந்த ஜனங்கள் சொன்னார்கள், கர்த்தர் கொடுத்த இந்த ஆண்டிலே, கர்த்தர் கொடுத்த ஆயுசு நாட்களிலே நாங்களும் உம்மோடு கூட சேர்ந்து கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி தேவன் அங்கே மகிழ்ந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் தேவனை சேவிக்கிறதா இருக்க வேண்டும். தேவனை ஆராதிப்பது, தேவனுக்கு ஊழியம் செய்வது, தேவனுடைய வேலைகளை செய்வது, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கமாய் இருக்க வேண்டும். தனம் சம்பாதிக்கிறது, பணம் சேர்க்கிறது,
கல்யாணம் பண்ணிக்கிறது, குழந்தை பெற்றுக்கிறது, இதெல்லாம் நம்முடைய நோக்கமாக இருக்கக்கூடாது. We have to serve the Lord. யோசுவா பாருங்க, அவருக்கு எல்லாம் இருக்குது, அவருக்கு இல்லாததே இல்லை. ஆனாலும் என்ன சொல்றாரு, எனக்கு எல்லாம் இருக்குது, பட் எனக்கு மேலானது என்னவென்றால் நானும் என் வீட்டார் என்னவென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அதுதான் எங்களுடைய டார்கெட், அதுதான் எங்களுடைய கோல், அதுதான் எங்களுடைய எய்ம் என்று திட்டவட்டமாக சொல்லுகிறார். இரண்டாவது, இந்த வருஷத்திலே நம்முடைய நோக்கம், நம்முடைய திட்டம், நாம் எடுக்கின்ற தீர்மானம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால், இரண்டாவதாக சீக்கிங் காட்ஸ் கிங்டம். நானும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். நாம் அநேக காரியங்களை தேடணும், பொண்ணை தேடணும், மண்ணை தேடணும், லேண்டை தேடணும், எல்லாம் வேலை தேடணும், என்னென்னமோ தேடிட்டு இருக்கிறோம். மனுஷன் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா தினமும் தேடிட்டே இருக்கிறோம். ஆனால் தேட வேண்டியது ஒன்றே என்று தக்க சொன்ன அஞ்ஞானிகள் இதைகளெல்லாம் நாடி தேடுகிறார்கள். நீங்கள் தேட வேண்டியது what you have to seek, நீங்கள் தேட வேண்டியது தேவனுடைய ராஜ்யம் என்றார். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உலக பிரகாரமான எல்லாம் everything shall be added unto thee, எல்லாம் கூட கொடுக்கப்படும். When you seek the Lord, when you seek the kingdom of God, when you seek Jesus Christ, everything shall be added unto thee. ஆனால் அதை விட்டு நாம் உலக பிரகாரமான காரியங்களே நாம் தேடி தேவனை தேடாமல் விட்டு விட்டால் நமக்கு ஒரே ஒரு வேதம் சொல்லுகிறது, நாம் ஒரு அஞ்ஞானிகள், ஞானமில்லாத மக்கள் என்று வேதம் நம்மை குறை சொல்லுகிறது. இந்த வருஷத்துல கற்றுக் கொடுத்த ஆண்டிலே நாம் அதிகமாக நாம் தேவனை தேடுவோமா? தேவனை தேடுவதே எங்களுடைய நோக்கம். தேவனை தேடுவதுதான் எங்களுடைய தரிசனம். தேவனை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். தேவனை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள். தேவனை தேடுங்கள், நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஓகே, மூணாவது, நாம் எதற்காக இந்த உலகத்திலே வாழ்கிறோம் என்றால் தேவனுடைய சித்தத்தை நாம் செய்யும்படியாக வாழ்கிறோம். நமக்குன்னு ஒரு சித்தம் இருக்குது, நமக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கு, ஆசை இருக்குது. தட்ஸ் நாட் a thing. கடவுள் சொல்றார், தேவன் சொல்றார், என்னுடைய வழிகள் உங்களுடைய வழிகள் அல்ல. The way you are chosen is not my way. நாமளா தெரிஞ்சு கொள்ற வழி, பிறர் காட்டுற வழி, அல்லது சாத்தான் காட்டுற வழி. ஆனா தேவனே சொல்றார், உங்களுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல. உங்களுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல. என் நினைவு உங்களை பத்தி வேற, உங்களுடைய வழிகளை பத்தி நான் வச்சிருக்கேன் வேற பிளான். அதுக்கு பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்குதோ அந்த மாதிரி நான் உங்களை குறித்து வைத்திருக்கின்ற எண்ணங்கள் அவ்வளவு உயரமாக இருக்கிறது, அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. சோ நீங்க குட்டியா பிளான் பண்ணாதீங்கன்னு சொல்றேன். குறுகிய ஒரு மனப்பான்மையோடு, குறுகிய ஒரு திட்டத்துக்குள்ளே உங்களை நீங்கள் சிறைப்படுத்திக் கொள்ளாதீங்க. Look unto me, I have a great plan for you. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்குது தெரியாது. டெக்னாலஜி, சயின்ஸ் எல்லாம் நிறைய வந்துருச்சு. ஆனா யாரையாவது பூமிக்கு வானம் எவ்வளவு உயரம் கேட்டா தெரியாதுன்னு தான் சொல்லணும். டெக்னாலஜியை கேட்டாங்கன்னா தெரியாதுன்னு சொல்லணும். கூகுள்ல போட்டு பார்த்தா வராது, நோன்னு சொல்லணும். கேட்டீங்களா? சோ இந்த வருஷத்தை தேவன் எதற்காக நமக்கு கொடுத்தார் என்றால் தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக கொடுத்திருக்கிறார். இந்த சவுலை தேவன் சந்திச்ச உடனே பாருங்க, அந்த தரிசனம் யாருமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. இந்த கிறிஸ்துவ தெரியாது, கிறிஸ்துவனுடைய உபதேசம் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் யூதருடைய பாரம்பரியம், நியாயப்பிரமாணம், அதனுடைய சட்டத்திட்டம் தான். ஆனா கர்த்தர் சடுதி ஒளியிலே அவனை சந்திச்ச பொழுது, வானத்திலிருந்து அவனை சடுதி ஒளியில சந்தித்த பொழுது அவன் கர்த்தரை பார்த்த முதல் கேள்வி, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்?
ஆண்டவரே நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், யாரும் சொல்லியே கொடுக்கலாம், தானே கேட்கணும். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளை உள்ளத்திலையும் நான் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கட்டாயம் இருக்கும். இருந்தால் தான் நாம் தேவனுடைய பிள்ளைகள். நமக்கு யாராலும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ தேவனுடைய சித்தத்தை செய்யணும். No. When you have Jesus in your heart, when the Spirit of God dwelling in you, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணும்போது automatically you will be moved. முன்னாடியாகவே நீ எழுந்து தேவனுடைய சித்தத்தை செய்வார். சவுல ஆண்டவர் சந்தித்த உடனே ஆண்டவரை பார்த்து, வானத்தில் இருக்கிற ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், நான் என்ன செய்ய சித்தமா, போ உனக்கு சொல்லப்படும் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். ஸோ நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்கள் என்று நான் ஆண்டவரை கேட்க வேண்டும். இந்த வருஷத்துல நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்ன கேட்கணும். நாலாவது பார்க்கும்போது finishing the divine task. கர்த்தர் கொடுத்த ஊழியம் கடினமானது. என்ன கேட்டீங்கன்னா பாஸ்டர் ஜாப் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு ஈஸி கிடையாது. இட் இஸ் அ டாஸ்க். ஒரு சின்ன குடும்பத்தை நடத்துறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அந்த குடும்பத்துக்குள்ளேயே 1008 பாலிடிக்ஸ் இருக்கு. ஆனா ஒரு சபையை நடத்துவது, ஒரு ஊழியத்தை கொண்டு செல்வது, இட் இஸ் நாட் அ ஈஸி ஜாப். அதாவது இந்த ஊழியம் என்பது தெய்வீக ஊழியம், டிவைன் டாஸ்க், தெய்வீக வேலை. கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த தெய்வீக ஊழியத்தை நாம் அதை நன்றாக செய்கிறோமா? இந்த வருஷத்தை நன்றாக செய்ய வேண்டும். அதை தான் அவர் விரும்புகிறார். எல்லாருக்கும் ஒரு ஊழியம் கொடுத்திருக்காரு. See, I am a pastor. See, Arun is a singer. அவர் பாட்டு பாடினா என்ன, நானே பாட்டு பாடிக்கிறேன், நானே பிரசவம் பண்ணினா எனக்கு மூச்சு வாங்கிக்கிறேன், எனக்கு வந்து எனர்ஜி இருக்காது. ஸோ டீக்கன்ஸ் சின்ன சின்ன வேலை செய்வீங்க, திருவிருந்து கொடுக்குறீங்க, அப்போ எடுத்துட்டு போறீங்க. யூ ஆர் டூயிங் சம்திங். ஆண்டவருக்கு கொடுத்த வேலைகளை நாம் இந்த வருஷத்துல உண்மையாகவும் உத்தமமாகவும் செய்ய வேண்டும். ஆண்டவர் இயேசு சொன்னார், பூமியிலே நான் உன்னை மகிமை படுத்தினேன். I have glorified you. I have glorified thee, my Lord. உன்னை இந்த பூமியிலே மகிமைப்படுத்தினேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் எல்லாம் தன்னுடைய அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் தன்னுடைய வல்லமையான வார்த்தையினாலும் தேவனை மாத்திரமே அவர் மகிமைப்படுத்தினார். அதை கடைசி ஜெபத்திலே சொல்லுகிறார். ஆண்டவர் சிலுவையிலே அறையப்படுவதற்கு கடைசி நேரத்தில் ஒரு லாங் பிரேயர் பண்றாரு. அந்த லாங் பிரேயர் யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. படிச்சு பார்த்தோம். சொல்றாங்க, நான் இப்போ உங்ககிட்ட வரப்போறேன், பட் ஐ வாண்ட் டு டெல் யூ ஒன் திங். பூமியில என்னை வாழ மனுஷனை வாழ வச்சுங்க. அந்த நாளில் நான் எதுவுமே செய்யல. ஐ ஹவ் க்ளோரிஃபைட் thee. நான் உன்னை மகிமை படுத்தினேன். கர்த்தர் சொல்றாரு, நீங்க கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இந்த சரீரத்தினாலும் மாற்றமானாலும் இந்த வார்த்தையினாலும் இந்த செயல்களாலும் glorify your God. நாம் எங்க போனாலும் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். whether it is office or street or anywhere, wherever it may be, எந்த மூலையில நாம் இருந்தாலும் நம் நோக்கம் தேவனை மகிமைப்படுத்துவதாக இருக்க வேண்டும். அதுதான் அந்த நோக்கத்தை நாம் முடிக்க வேண்டும். அதுல குறை வைக்கக்கூடாது. எப்பொழுதுமே நான் தேவனை மகிமைப்படுத்த வாழ்கிறேன், தேவனை மகிமைப்படுத்துவது என்னுடைய ஆசை நோக்கம் என்று சொல்லணும் அப்படின்னு நம்ம படிச்சுட்டோம். அடுத்து பார்க்கும்போது கம்ப்ளீட் த கோர்ஸ் ஜாய்ஃபுல்லி. உனக்கு கொடுத்த அந்த ஊழியத்தை சந்தோஷமாக நீ நிறைவேற்றி முடிக்க வேண்டும். கர்த்தர் எனக்கு கொடுத்த ஊழியத்தை நான் சந்தோஷமாக செய்து முடித்தேனா அப்படின்னு பார்க்கும்போது பவுல் எடுத்துக்காட்டாக இருக்கின்றார். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும், தேவனுடைய கிருபை சுவிசேஷத்தை
பிரசன்னம் பண்ணும்படிக்கு நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். புரியுங்களா? அந்த நிறைவேற்றணும் என்னுடைய அழைப்பு. அந்த அழைப்புக்காக என் உயிர் பண்ணனா பரவாயில்ல அப்படின்னு நினைச்சுக்கிறேன். உயிர் பெருசு இல்லை, இந்த ஏசப்பாதான் பெருசு அப்படிங்கிற ஒரு லவ் ஆண்டவர் மேல இருக்கணும் நமக்கு. இது பவுலுக்கு இருந்தது. என் பிராணனையும் நான் அருமையாக என்னேன், நான் கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு ஃபுல்ஃபில், அக்காம்ப்ளிஷ். அவர்கிட்ட பெற்ற ஊழியத்தை அப்படின்னா நிறைவேற்றணும் அப்படின்னு ஒரு சொல்லிட்டு சந்தோஷமா சொன்னார். அவர் மறிக்கிற நாள் வந்த பொழுது நான் ஜெயிச்சிட்டேன், கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை என் வாழ்நாள் போது அழகா செய்து நான் மகிழ்ச்சியோடு அவர் மறிக்கின்றார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஆனால் இந்த உலகத்திலே வாழ்கின்ற நமக்கு இருக்க வேண்டிய ஒரு தரிசனம் அல்லது இலக்கு என்னன்னா attaining the Christ likeness. கிறிஸ்துவின் சாயலாக நாம் என்ன பண்ணணும்? மாறணும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். அநேக சாட்சி கொடுப்பாங்க, நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன், ஏசாமி என்ன பண்ணிட்டாரு, மாத்திட்டாரு இல்லையா? பவுலாய் மாறின பிற்பாடு எத்தனை இடத்துல போய் சாட்சி சொல்றேன். நான் ஒரு காலத்துல கிறிஸ்தவங்களை துன்பப்படுத்தினேன், சிறைப்படுத்தினேன், வாரால் அடிச்சேன். அதுக்கு அந்த சட்டத்தை ஏற்றுனேன், சட்டத்தை கையில பிடிச்சுமே போனேன். ஆனா இப்ப எந்த கிறிஸ்துவ சிலுவையில் அடைஞ்சணும், அவரே ஆண்டவர், அவரே ரட்சகர், அவரே பரலோகத்தின் வாசல் வழி, அவரே நமக்காக தன்னை பலியாய் கொடுத்தவர் என்று வீட்டேர்ந்தவர் இப்ப நான் பிரசங்கம் பண்றேன். தட்ஸ் வாட் மை லைஃப் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கணும். அருமையானவர்களே, நாம் கிறிஸ்துவின் சாயலாக நாம் மாற வேண்டும். ஏனெனில் தேவனே நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கைகளையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். விருப்பங்கள் செய்கைகள் நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, நமக்குள்ளே கிறிஸ்துவின் லைக்னஸை ஆண்டவர் உருவாக்குகிறார். நீங்க அப்போ ஒரு பாட்டு கூட பாடி காட்டணும் உங்களுக்கு. தேவ சாயல் ஆக மாறி நான் யாரோட இருக்கிறேன்? தேவனோடு. கொஞ்சம் கொஞ்சமா we have to change. All of sudden change ஆகிட முடியாது. I know that. ஒரு குழந்தை பிறந்ததும் அது மீச வந்துடுறது, 15 வயசு ஆகும். கொஞ்சம் கொஞ்சமா ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வளர்ந்து வரணும். எடுத்த உடனே பெரிய பெரிய வேலைலாம் நம்ம செய்ய முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் வளர வேண்டும் என்று வளர்ந்து வளர்ந்து நாம் கிறிஸ்துவின் சாயலை உடையவர்களாக மாற வேண்டும். அல்லேலூயா. மற்றும் சாது சுந்தர் சிங்கி எனக்கு சேர்ந்தவர். அதுல இருந்து அவர் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டார். அவர் ஒரு நாள் போய் ஒரு வீட்டில் கதவு கட்டினார். எப்போ அவர் என்ன ட்ரெஸ் போடுவார்னா, அவன் பிரபு விட்டு மகன், வைரம் பொண்ணு அந்த மாதிரி பாண்ட். ஆனா அவர் கன்வெர்ட் ஆகிட்டார். வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க. அவர் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சார். ஒரு நாள் ஒரு பாஸ்டர் வீட்டில் போய் கதவு தட்டினார். சாது கதவு தட்டின உடனே வேலைக்கார பொண்ணு போய் கதவு திறந்தான். திறந்த உடனே அந்த பொண்ணுக்கு பேச வீட்டுக்கு போயிட்டு எஜமாட்டிக்கிட்ட சொல்லிச்சான், அம்மா ஏசப்பா நம்ம வீட்டுக்கு வந்துருக்கிறாரு அப்படின்னு. ஏசப்பா வரமாட்டாரு அப்படின்னா, ஆமா வந்துக்கிறார். வந்து பார்த்தாக்கா சாது நிற்கிறார். அதாவது அந்த கிறிஸ்துவின் சாயல். அதுதான் கிறிஸ்துவின் சாயலாக நாம் மாற வேண்டும். வேதம் சொல்றது அவருடைய வருகையில் நாம் எப்படி இருப்போம். இப்ப வித்தியாசமா இருக்கும். என்னை பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது, விஜய் கமலை பார்த்தா ஒரு மாதிரி இருக்காது, சீமனை பார்த்தா ஒரு பர்சனாலிட்டி, ராஜா கண்ணியனை பார்த்தா சால்வா போடுறாரு, ஜம்முன்னு இருக்கிறாரு. எல்லாருக்கும் வித்தியாசமான முகஜாதிகள் இல்லையா?
எல்லாரும் ஒன்றாவே இருக்க மாட்டாங்க. ஆனா கிறிஸ்துவின் வருகையில் நாம் எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லும் போது, நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனாலே நாம் அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் இருப்போம். அப்போ ஒரே ஜாட, கிறிஸ்துவின் ஜாட. எப்போ? அவருடைய வருகை. புரியுதா? இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அப்படி நம்மள தேவ சாயலா மாற்றி வந்து கிறிஸ்துவின் வருகையில டோட்டலா அவரை மாதிரி நம்மள இருக்கணும். ஏன்னா எங்க அப்பா எப்படி இருக்கிறாரோ அது மாதிரி தான் நான் இருக்கேன். எங்க அப்பா டாலா இருக்காரு, கேட்டீங்களா? அதுமாதிரி நானும் டால். எங்க அப்பா மாடாதான் இருப்பாரு. என்னது? அது மாதிரி நானும் அப்படிதான். எங்க அப்பா ஜாட எனக்கு இருக்கும். எங்கேயோ ஒரு மீட்டிங் போயிருந்தேன், எங்க அப்பா நாடதான். அப்ப எங்க அப்பா சொன்ன இஸ் மை சன் ஒர்க்கிங் என்டர்பிரைஸ் டிபார்ட்மெண்ட். அப்போ அங்க இருக்க பாஸ்டர் தான் சொன்னாங்க, நீங்க ஒண்ணுமே சொல்ல வேணாம், மூஞ்ச பார்த்தாலே தெரியுது உங்க பையன் தான் இருக்கான். அது மாதிரி ஆண்டவருடைய வருகையில கர்த்தர் நம்ம எல்லாரும் அவர் இருக்கிற வண்ணமாகவே நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவாரு? மாற்றுவார். நோ ஜெண்டர், ஆண் பெண் அதெல்லாம் கிடையாது. அவர் எப்படி இருந்தாரோ அவரை மாதிரி நம்மை ஆண்டவர் மாற்றுவார். அதற்காக தான் நாம் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரலோக ராஜ்யத்தில் நாம் எப்படி இருப்போம் என்றால் அவர் இருக்கிற வண்ணமே நாம் இருப்போம். பிகாஸ் அவர் நம்முடைய தந்தை, நாம் அவருடைய பிள்ளைகள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்ப நீங்க பார்க்கும்போது ஒன்னா எடுத்து நம்ம படிக்கணும். முதலாவது சர்விங் த லார்ட், சர்வீஸ் ஆஃப் காட். கர்த்தருக்கு ஊழியம் செய்தல், கர்த்தரை சேவித்தல். கர்த்தரை எப்படி சேவிக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். கர்த்தரை எப்படி சேவிக்கணும், எப்படி வேணா சேவிக்கலாம்ன்றதுதான் இன்றைய காலகட்டத்தினுடைய அவலம். எவாஞ்சலிஸ்ட்லாம் பார்த்தா எப்படி வேணா கர்த்தரை சேவிக்கணும். ஒரு பாதரை பார்த்தா பெரிய அங்கெல்லாம் போட்டோம்னா அதை போட்டுன்னு கூத்தாரு, அதை போட்டுன்னு காலை தூக்கி டான்ஸ் ஆடுறாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. How this father is doing? எல்லாரும் அந்த இந்த கத்தோலிக்க அங்கி போட்டிருப்பாங்க. அவருக்கு என்ன சொல்றாங்க, பரதநாட்டியம் டான்ஸ் ஆடுறாரு. சபையாரெல்லாம் உட்கார வச்சுட்டு அது ஒரு பொண்ணு ஆடினாலும் ஓகேன்னு சொல்றாங்க. அவர் பாட்டு டான்ஸ் மேல டான்ஸ் ஆடுறாரு. ஸோ எப்படியும் கர்த்தரை சேவிக்கலாம்ன்றது இல்லைங்க, இப்படிதான் சேவிக்கலாம்னு பைபிள் சொல்லுது. அவுட்டு சொல்ல யோசனை சொல்லிட்டார், நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சரி. பட் வாட் பைபிள் சேஸ், how we have to serve the Lord, எப்படி நாம் தேவனை சேவிக்க வேண்டும் என்று பைபிள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. நாம் எப்போதுமே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறபடி நாம் செய்ய வேண்டும். சங்கீதம் 2:11-12 பாருங்க, அங்க சொல்றாரு தாவீது. எடுத்துட்டீங்களா? சங்கீதம் 2:11-12 How to serve the Lord. இதுவரைக்கும் நானும் என் வீட்டாரும் எல்லாம் கர்த்தரை சேவித்தோம் அப்படிங்கிறதா படிச்சோம். இப்ப எப்படி சேவிக்கணும்னு அவர் சொல்லி கொடுக்கிறார். ஃபர்ஸ்ட் நம்பர் 1, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள். Those who serve the Lord, they should have fear of God. நாம கர்த்தரை சேவிக்கும் போது நம்ம பயம், பாட்டு கொடுக்கும் போது பயம் இருக்கும், ஜெபம் பண்ணும் போது ஒரு பயம் இருக்கணும், தேவனை ஆராதிக்கும் போது ஒரு பயம் இருக்கணும், ஒரு தேவனுடைய வார்த்தையை சொல்லும் போது நான் தேவனுடைய வார்த்தையை சொல்றேன், ஜாக்கிரதையா சொல்லணும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கணும். ஊழியம் செய்யும் பொழுது ஊழியத்தை தப்பா செய்யற கடவுளுக்கு பிடிக்காது. ஊழியம் செய்யும் போது கூட ஒரு பயத்தோட நம்ம அந்த ஊழியத்தை செய்யணும். ஏனும் தானும் அப்படின்னு செய்யக்கூடாது, அது தவறு. பைபிள் நம்மளை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது, சொல்லிக் கொடுக்குது. பைபிள் தான் நமக்கு கைடு, பைபிள்ல தான் ஆண்டவர் இருக்கிறார். அதெல்லாம் அவருடைய வார்த்தைகள். How to serve the Lord. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள். இன்றைக்கு கர்த்தர் பயம் இல்லைங்க. கர்த்தர் பயம் எல்லாமே கர்த்தரை சேவிக்கிறாங்க. God is not going to accept that worshiping. ஆனா கர்த்தருக்கு பயந்து நாம் அவரை சேவிக்கும் பொழுது தேவன் அதை பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து சேவிக்கணும்.
இரண்டாவது, அந்த சங்கீதம் 2:13 இரண்டாவது சொல்லுகிறார், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். வந்துட்டேன், நான் எப்படி வேணா இருப்பேன். விக்டோரியா மகாராணி பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க வரலாறுல. அவங்க சர்ச்சுக்கு போவாங்களாம். அது ராயல் ஃபேமிலி. முதல் சீட்ல முதல் சேர்ஸ் எல்லாம் அவங்க ரிசர்வ் பண்ணிருக்காங்க, ரிசர்வேஷன் பண்ணியிருப்பாங்க. குயின் ஃபேமிலி ஃபர்ஸ்ட் சேர்ல அவங்க ஆக்கிபை பண்ணுவாங்க. அவங்க உட்கார்ந்தாலே கால் மேல கால் போட்டு தான் உட்காரணும். அதுதான் ராஜ பரம்பரை. அது பெண்ணா இருக்கணும் ஆணா இருக்கணும். விக்டோரியா மகாராணி ஃபேமிலி உட்கார்ந்தா கால் மேல கால். ஆனா விக்டோரியா மகாராணியுடைய ஆர்டர் என்ன தெரியுமா? சர்ச்சுக்கு போனா யாரும் கால் மேல கால் என்ன பண்ணக்கூடாது, போடக்கூடாது. You should give all honor to God. கர்த்தருக்கு பயந்து நீங்க அங்க உட்காரணும். நடுக்கத்துடனே நீங்க என்ன பண்ணுங்க, களி கூறுங்க. களி கூறுதல் தான். பாடுறது சந்தோஷம், ஜெபிக்கிறது சந்தோஷம், ஆராதிக்கிறது சந்தோஷம், ஊழியம் செய்யறது சந்தோஷம், ஜெபிக்கிறது சந்தோஷம் இல்லையா? எல்லாமே சந்தோஷம். பரிசுத்த ஆவியினால உண்டாகிற சந்தோஷமும் சமாதானமும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்றது. பரிசுத்த ஆவியானவர் என்று சொன்னாலே அது சந்தோஷம், சமாதானம். புரியுதுங்களா? வெறும் பரிசுத்த ஆவி குதிக்கிறது, பாஷை பேசுறது அதான் கிடையாது. பட் நோ, இட்ஸ் a full of joy and peace. அப்போ நடுக்கத்துடனே நீங்க என்ன பண்ணுங்க, களி கூறுங்க. களி கூறுங்க கத்தருக்குள்ள. கத்தருக்கு மகிழ்ச்சியா இருப்பது பலன். அதுக்குன்னு நடுக்கத்துடனே களி கூறுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த நடுக்கம் இன்னைக்கு இருக்கா? உங்களுக்குள்ள இருக்கா? எனக்குள்ள இருக்கா? தேவனை ஆராதிக்கிற உலகம் முழுக்க எல்லா மக்களுக்கும் பயம் இருக்கணும், கத்தரை சேவிக்கணும், நடுக்கம் இருக்கணும், களி கூறும்பொழுது என்று வேதம் சொல்லுது. மூன்றாவது பார்க்கின்றோம், குமாரன் கோபம் கொள்ளாமலும். கர்த்தர் கோபப்படுவார். நீ ஒழுங்கினமா ஒரு பயம் இல்லாம நடுக்கம் இல்லாம கர்த்தரை சேவித்தால், கர்த்தரை ஆராதித்தால், குமாரன் என்ன பண்ணுவாரு? கோபம் கொள்வார். கர்த்தர் கோபம் வரணும்னா கட்டாயம். நீங்க பைபிள படிச்சு பார்க்கும்போது ஒரு பிரதர் சொன்னாரு, என் பொண்டாட்டி என்ன டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. நான் கிட்ட ஏன்பா ஒரு 2 மணி நேரம் உட்கார வச்சு விசாரிச்சேன். இவருக்கு என்னதான் பிரச்சனை பாப்போம், சேர்த்து வைக்க முயற்சிப்போம் சொல்லிட்டு அடிக்கடி நான் மறந்துடுவேன். ஒரு நோட் பேடோட ஒரு பேனை வச்சு உட்காந்து மெதுவா விசாரிச்சேன். ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். ஒண்ணுதான் சொன்னார். ரொம்ப டென்ஷன் ஆகும் பாஸ்டர், ரொம்ப கோவப்படுவேன். இதுக்காகதான் உன்னை டைவர்ஸ் கொண்டாங்க. இல்ல பாஸ்டர், கோவப்பட்டு ஒரு ஆளை கொடுத்துட்டேன். நான் என் பொண்டாட்டி எம்டெக் பெரிய இன்ஜினியர். அந்த ஒரு ஆளுக்காக என் 2 குழந்தைய குடிக்கிட்டு போயிட்டா. 6 வருஷம் அது என் குழந்தைய காட்ட மாட்டேங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கோபம். கர்த்தர் சொன்ன கோபம், மனுஷன் தான் கோபப்படணும், மனுஷன் தான் சிரிக்கணும், மனுஷன் தான் ஓடணும், மனுஷன் தான் சாப்பிடணும், மனுஷன்னாக்கா என்ன பண்ணணும், எமோஷனல் ஆகணும். அப்பதான் மனுஷன். இல்லைன்னா நீங்க என்ன அந்த பிஜேபியில ஒருத்தன் அசையாக நிற்பான். இந்த காலேஜ் பசங்க அந்த வேலை போய் பத்தி இழுக்குவாங்க, துணியை பிடிச்சி இழுப்பான். ஆனா அவன் அசைய மாட்டான், அப்படிதான் நிற்பான். அதெல்லாம் வாழ்க்கை. என்ன சொல்றாங்க, இன்னொரு லாங்குவேஜ் சொல்றாங்க, குட் பேட் அக்லி. ஒரு பக்கம் ஒரு மனுஷனா குட் இருக்கும், அப்புறம் அவனுக்குள்ள பேட் இருக்கும், அவனுக்குள்ள அக்லியும் இருக்கும். கேட்டீங்களா? ஆனா மனுஷன் அப்படின்னு வரும்போது வெறும் சிரிச்சுக்கினே இருப்பான்னு நினைக்கக்கூடாது, வெறும் மறைச்சிக்கினே இருப்பான்னு நினைக்கிறார். மாறி மாறி எல்லா கேரக்டரும் வரும். அப்பதான் மனுஷன். இதே கேரக்டர் கத்தருக்கு இருக்குதா இல்லையா? கத்தர் பார்க்கும்போது சோதம் பட்டணத்தை பார்க்கிறாரு. கோபம் அக்னியினால சுட்டே இருக்கிறார் இல்லையா? நோவாவின் நாட்கள்ல பார்க்கிறாரு. ஜனங்க போடுற கூத்த அவருக்கே அடுக்கல.
ஜலப்பிரயத்தினால அழிச்சிட்டாரு. வழி முழுக்க பார்க்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் குறும்பு பண்ணும் போது கலகம் பண்ணும் போதெல்லாம் அங்கங்க அடி கொடுத்து ஜனங்கள் அழிச்சுக்கிட்டே வருவார். கர்த்தர் ஒரு பக்கம் ஆசீர்வதிச்சுக்கிட்டே வருவார். கேட்டீங்களா? இப்போ குமாரன் கோபம் கொள்வார். புதிய பாட்டில் அப்புறம் அவருக்கு சொன்ன இந்த பிரதர் கோபப்பட்டதுனால உன்னை டைவர்ஸ் பண்ணாங்கன்னா ஒரு தடவை கன்னத்தில் அடிச்சதுக்காக டைவர்ஸ் பண்ணா ரொம்ப தப்பு. உன் மேல தப்பே இல்லை. என்ன இவ்வளவு கோபம்? உன்னை விட அவங்கதான் கோபக்காரி. ஒரு கோபத்துக்காக 6 வருஷம் உன்னை விட்டு பிரிஞ்சிருக்காங்கப்பா. அவங்க தான் உன்னை விட கோபக்காரி, நீ கோபக்காரனே இல்லை அப்படின்னு சொல்லி அவரை சந்தோஷப்படுத்தணும். ஒரு மாதிரி ஆனார். அருமையானவர்கள கோபம் என்றது கத்தர் கூட வரும். புதிய ஏற்பாட்டில் ஒரு கோயிலுக்கு போறார். போனாங்க, அங்க ஃபுல்லா வியாபாரம் நடக்குது, பேங்கிங் நடக்குது, கமர்ஷியல் நடக்குது, பலியிடுறது போறாங்க, ஆடெல்லாம் விற்கிறாங்க. இதெல்லாம் கத்தர் வந்து பார்க்கிறார். என்னுடைய வீடு ஜெப வீடு தானே, வேற பிரேயர் தானே இங்க பண்ணணும். இதெல்லாம் என்ன வேலைன்னு கேட்கிறாரு. எவனும் அந்த கடை எடுக்கல. அவர் போய் ஒரு சவுக்கை உருவாக்குறார். என்னது அவரே பண்ணாராம். எங்க போயிட்டு பாருங்க கத்தர ஏதோ மரத்துல இருந்து ஒரு இத்தை படிச்சு சவுக்கை உண்டு பண்ணி காசுக்கார புறாவிக்கிறவர் எல்லாரும் என்ன பண்ணாங்க, அச்சு வேற நான் அதை ஒரு மூவியா காட்டினாங்க. அப்படியே தள்ளி விடுவாரு. புறாவிக்கிறவங்க தள்ளி விடுவாரு. புறாலாம் பறந்து விடும், ஆடுங்கெல்லாம் தள்ளி விடுக்கிறது, அதை தள்ளி விடும். பேங்கிங்ல போய் நம்ம பேங்கிங் ஓப்பனா இருக்கும், மேலே காசெல்லாம் அப்படின்ட்டு தருவார். காசெல்லாம் குரு விடும். கேட்டீங்களா? கத்தர் அன்புள்ளவர் தான். அதே சமயத்துல அவர் கோபம் கொள்றதுன்னா 4 வரும். கிறிஸ்டியன் எதார்த்தத்துல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல எத்தனை ஒண்ணு நடந்துச்சுன்னு வச்சுக்கலாம், கத்தருடைய கோபம் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல வந்துருச்சு. அதான் பார்த்தீங்கன்னா எரியுது, ஹாலிவுட்லாம் வேலி ஆயிடுச்சு, எல்லாரும் பிளாட்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஏன்? அது மாதிரி கலிபோர்னியா பத்தினி உடனே கிறிஸ்தவனும் கத்தருடைய கோபம். இந்தியா யோகியம்னா இந்தியாவில் நடக்காத அக்கிரமா அமெரிக்காவில் நடக்குது. சரிங்களா? எதை சொன்னா வெக்கத்தேடு. இமயம் முதல் காஷ்மீர்ல பாருங்க, அங்க தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்தியாவில் நடக்கிற ஒரு அக்கிரமம் மாதிரி வேர்ல்டுல எங்க நடக்கல. லாஸ் வேகஸ்ல நடக்கல. என்ன கலிபோர்னியா நடக்கல. ஆனா அது கூட எல்லா எவரும் இந்த ஆட்சி கவுந்தது, அந்த ஆட்சி கவுந்தது, இந்த ஆட்சி கவுந்தது, தேவ கோபத்தினால். இப்ப பாத்தீங்கன்னா அந்த பத்தினி தேவ கோபம் வந்துடுச்சு. அப்படி பார்த்தா இந்தியா மேலதான் ஃபர்ஸ்ட் தேவ கோபம் காஷ்மீர்ல ஸ்டார்ட் பண்ணி. நீங்க படிச்சிருந்தோம், உங்களுக்கு தெரியும் என்னன்னா காஷ்மீர்ல நடந்தது. அங்கதான் பத்தி ஏற்றிக்கணும். அப்படியே பத்தி ஏற்றினா நேரம் தமிழ்நாட்டுக்கு வந்து எங்க போயிருக்கணும், கன்னியாகுமரி எண்டுக்கு போய் ஃபுல்லா இது காலியான போய் பார்த்தா லாஸ் வேகஸ் செஞ்சிருக்கணும். இந்த எவஞ்சலிஸ்ட் இருக்காங்கல்ல, எங்கேயாவது ஏதாவது ஒரு நடத்தம் போகும், உடனே கொடியை தூக்க வேண்டியது. ஏசு வரலாறு, ஏசு போகாது. உலக வரலாறு படிச்சு பாருங்க. எல்லாம் ஒரு வரலாறு, ஒரு ராஜா ஆழ்வார் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் மொகல்ஸ் அப் டு 1850. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேற ஆட்சி வரும், வெள்ளக்காரன் வரும், பிரெஞ்சுக்காரன் வரும். ஆட்சிகள் மாறிக்கொண்டே இருக்கும், அழிவுகள் வந்து கொண்டே இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா மாமல்லபுரம் ஒரு பெரிய அங்கிருந்துதான் ரூல் பண்ணிட்டாங்க. பெரிய உலகமே தண்ணிக்குள்ள போயிடுச்சு. தேவ கோபாக்கினியா இந்த உலகத்தோன்றது ஒரு பக்கம் ஒரு அழிவு வரும், ஆபத்து வரும், ஆக்சிடென்ட் நடக்கும். உடனே கத்தர் தான் பண்ணிட்டாரு, கத்தர் தான் போனோம். கடவுள் வந்து இன்னும் சான்ஸ் கொடுக்குறாரு, மனம் திருநாள். நான் பைப்ல படிச்சு பாருங்க நல்லா. ஏன் கத்தர் வருகையை தாமதிக்கிறாருன்னா, இன்னும் எல்லாரும் என் கோவிலுக்குள்ள வரணும், என்னுடைய அன்புக்குள்ள வரணும் தான் காத்துட்டு இருக்காரு தவிர இப்பவே அழிச்சு போட்டுருக்காரு. ஸோ இட் இஸ் சம் இன்சிடென்ட் இஸ் கோயிங் ஆன். உடனே பழைய தூக்கி உடனே கலிபோர்னியா லாஸ் ஏஞ்சல்ஸ்ல கத்தர் வந்துட்டாரு, எல்லாரையும் அடிச்சு போட்டாரு. அப்படி பார்த்தா எவ்வளவு காலமா பைபிளை எதிர்க்கிறாங்க. என்ன அவங்க போட்டுட்டாங்க. பைபிள் ஜெயிச்சிருக்குது. எத்தனை ராஜாக்கள் கிறிஸ்டியானிட்டி அழிக்கணும்னு வந்தாங்க, அவங்க அழிஞ்சிட்டாங்க. ஆனா கிறிஸ்டியானிட்டி நிக்குது. புரியுதுங்களா? பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ணவர நெருப்புல கொளுத்திட்டு அடக்கம் பண்ணப்பட்ட பிற்பாடு மறுபடியும் அவரை தோண்டி எடுத்து அந்த எலும்பு கூட கொடுத்துனாங்க. ஆனா இன்னும் கிறிஸ்டியானிட்டி நிக்குது. இதெல்லாம் வந்து
என்ன சொல்றது, உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த சம்பவம்லாம் நடந்துகிட்டே இருக்கும். உடனே கர்த்தருடைய கோபம் தான் சொல்லிட்டு நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட், நம்ம ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. அவங்களுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே கலிப்பொருளை காப்பாற்றணும், அவங்க இந்த நேரத்தில் உதவி செய்யணும், அவங்க தேவையானதெல்லாம் கொடுக்கணும், ரட்சிப்பையும் கொடுக்கணும், நம்ம அன்பையும் கொடுக்கணும். இது எதிர்பார்த்தா நடந்துட்டு சொல்லிட்டு நமக்குள்ள அந்த அழிந்து போகிற அந்த ஆத்மாக்களுக்காக, கஷ்டப்படுகிறவர்களுக்காக தாசரை தாரணி அன்பை பாட்டு பார்த்தீங்கன்னா உதவி செய்வோம். கஷ்டப்படுவதும் உதவி செய்வோம். உபத்திரம் பண்ணக்கூடாது, அவங்க மேல குற்றம் சாட்டக்கூடாது. இந்த நேரத்தில் கேட்டீங்கன்னா எல்லா எவாஞ்சலிஸ்டும் பொடி தூக்கியாச்சு. எதை பத்தி? லாஸ் ஏஞ்சல்ஸ் பத்தி கலிபோர்னியா எரியுது, கர்த்தருடைய கோபாத்திரம் வந்துருச்சு, சோதம் குமார் ஆயிடுச்சு. சோதம் குமாரோட மோசமா இருக்கிறது மணிப்பூர், நம்ம இந்தியாவில். நான் என் கண்ணால பார்த்தேன். ஒரு பொண்ணா 2 கை கட்டிட்டு பெரிய பாறைகளை தூக்கி அவன் தலையில போடுறான். 300 ஆலயம், தேவாலயம் 300 ஆலயத்தை அடிச்சிருக்காரு. எவ்வளோ பாஸ்டர்ஸ் கொலை பண்ணிட்டாங்க நீங்க தெரியுமா? இந்தியாவில் நடக்காத அக்கிரமம் லாஸ் வேகஸ்லயோ லாஸ் ஏஞ்சல்ஸ்லயோ நடந்ததுல ப்ளீஸ் அந்த எவாஞ்சலிஸ்ட்லாம் அப்படி சொன்னா நீங்க ஆமா சாட்டி போடாதீங்க. நான் டெய்லி அவங்களை காப்பாற்றணும்னு சொல்லிக்கிறேன். நான் ஆண்டவரே சேவ் them, bless them, let them come unto you, let them be saved. அவங்க ரட்சிக்கப்படணும் அப்படின்னு மறுபடியும் இந்த பிள்ளைகளாக மாறணும். நம்ம ஜெபிக்கணுமே தவிர அக்யூஸ் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. அக்யூசிங் இஸ் நாட் அவர் பிசினஸ். ஜட்ஜ்மெண்ட் பண்றது நம்முடைய நோக்கம் அல்ல. அது தேவ கோபம் வருதுன்னு நாள் இருக்குது. அவர் கோபத்துக்குனால யாரும் நிற்க முடியாது. இங்க பார்த்து சொல்றாரு, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாதபடிக்கு பயத்துடனே கர்த்தரை சேவிக்கலன்னா, நடுக்கத்துடனே கர்த்தரை களி கூடலன்னா குமாரன் உங்கள் மேல் கோபம் கொள்வார், நீங்கள் வழியிலே அழிந்து போவீர்கள் சொல்லுகிறார். வழின்னா என்ன? நடந்ததுலேருந்து இது வரைக்கும் நம்ம இல்லையா, நாம் கடந்து வந்த பாதைகள் அப் டு திஸ் டே, அப் டு திஸ் மினிட், இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம நடந்த அந்த வழி. நீங்க ஒழுங்கா கர்த்தரை சேவிக்கலான்னாலும் நடுக்கத்தோடு பயக்கணும், கர்த்தரை சேவிக்கலாம் களி கூடனா குமாரனுடைய கோபம் வரும். வரும்போது வழியில் என்ன பண்ணுவீங்க? அழிச்சிருவீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காரணம் இல்லாத சாவலாங்க. ஒரு 60 வயசு ஆயிட்டு சாகும். எல்லாம் 35 years, 25 years, 40 years, 42 years. நிறைய டெத்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க நிறைய சாகுறாங்க. விபத்துல, ஆக்சிடென்ட்ல, மாசத்துல டெத்தை பார்த்தீங்கன்னா யங் ஜென்ரேஷன். சூசைட்ல பார்த்தீங்கன்னா கணக்கு பண்ணி எல்லாம் யங் ஜென்ரேஷன் தான். எந்த டைமும் தூக்கு போட்டுக்கிறாங்க. நீங்க சொல்லுங்க பாருங்க, எந்த போட்டுங்க 70 years, 70, 60 வயசு பொண்ணு தூக்கு போட்டு போட்டது அப்படி கிடையவே கிடையாது. எல்லாமே பிலோ 40, பிலோ 20 இந்த மாதிரி தான் நடக்குது. இதை பற்றி நான் உங்களுக்கு நல்லா தெரியும். நான் ஒன்றும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ஸோ ஆஃப்டர் 60 என்ன தேரா சேஃப், அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இந்த யூத்து தான் என்ன இருக்காரு, உங்களதான் கேட்குறேன். தெளிவாக இருக்காரு. நான் என்ன செய்யணும் நமக்கு தெரிஞ்ச செய்யணும். கண்டதை செய்து பார்க்கணும், ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். இத்தனை பண்ணி கட்சியில் தோற்று போகிறோம். சரி, ஓகே. நீங்கள் வழியில் அழியக்கூடாது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு பயணம். இந்த பயணத்தில் வழியில் அழிஞ்சிடக்கூடாது. அல்லேலூயா. பவுல் மாதிரி சொன்னோம், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்த காடு பிதாவினுடைய கரண்டின நாவியை ஒப்புக் கொடுக்கிறேன். புரியுதா? வழியில பட்டு போயிடுங்க. நிச்சயமா நீங்க கர்த்தருக்கு சேவிச்சீங்கன்னா, பயத்துடனே நடுக்கத்துடனே களி கூட்டீங்கன்னா குமாரனுடைய கோபம் உங்க மேல வராது. நீங்க வழியில அழிய மாட்டீங்க. அல்லேலூயா. நிறைய பேர் வழி என்பது அவனுடைய வாழ்க்கை பயணம். மற்ற 100 வயசுன்னா 20 வயசுல போயிட்டு இருக்கோம். காரணம் குமாரனுடைய கோபம். ஸோ இப்ப என்ன சொல்றாரு, குமாரன் கோபம் கொண்டாங்க, நீங்க வழியிலே அழியாதபடிக்கு அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். அல்லேலூயா. அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள்.
இது புதிய ஏற்பாடு அல்ல, பழைய ஏற்பாட்டிலே தாவீது சொல்லிட்டார். என்ன பார்த்தா பழைய ஏற்பாட்டு காலத்தை விட புதிய ஏற்பாட்டு காலத்தை விட பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த பரிசுத்தவான்கள் அதிகமாக தேவனை இதில் அன்பு கொடுத்திருக்கிறார், அதிகமாக தேவனை சேவித்திருக்கிறார், நேசித்திருக்கிறார், அவரை நம்பி இருக்கிறார்கள். தாவீது சொல்வார், எங்கள் முற்பிதாக்கள் உண்மை நம்பினார்கள், நம்பின அவர்களை நீர் என்ன பண்ணீங்க, விடுவிக்க. அப்படி பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ரொம்ப ரொம்ப கர்த்தர் மேல அன்பா இருந்திருக்காங்க. அதுல தாவீது நீங்க சொல்றாரு, நீங்கள் வழியில அடியாதபடிக்கு நம்ம லைஃப் லாங் வயசு எல்லாருக்கும் பிடிச்சிருப்பாரு, 90 வயசு, நீங்க 20லயே போயிடக்கூடாது. யூ ஹேவ் டு ரீச் 90 நீங்க போய் சந்தோஷமா டச் பண்ணணும். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. நீங்க வழியில அடியாதன்னா ஒரே ஒரு வழிதான் இருக்குன்னா, அது கர்த்தரை பயத்துடனே சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள், அவருடைய பாதத்தை எல்லாரும் அவருடைய பாதத்தை தொட்டு பாருங்க. என்ன பண்ணுங்க, முத்தம் செய்யுங்க. நீங்க யார் பாதத்தை முத்தம் செய்வீங்க? கர்த்தருடைய பாதத்தை முத்தம் செய்வீங்களா? ஆணிகள் பாய்ந்த தருக்குள்ள அந்த அன்பின் பாதத்தை முத்தம் செய்ய பாய்க்க செஞ்சு. அதே போல ஒரு பாட்டே இருக்குது, அவர் பாதத்தை முத்தம் செய்யணும்னு. நான் இன்னொரு சர்ச்சில் பேசணும், ஆனா இருந்தாலும் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால ஒரு 2 அடியாவது பாடணும். எல்லாரும் அவருடைய பாதத்தை என்ன பண்ணணும், முத்தம் செய்யணும். காலையில ஜெபம் பண்ணும்போது தோத்திரம் என்ன பண்ணிட்டு அந்த பாதத்தை முத்தம் செய்யணும். உம்மை
நான் துதிப்பேன். Thank you. இந்த பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரசித்து பாடணும். இப்போ கூட ரசனை கம்மியா இருக்கு. தனியா இருக்கும் ரொம்ப ரசித்து பாடணும். ஸோ பியூட்டிஃபுல் சாங். அது எதை நினைச்சு அந்த பாடல் எழுதினாருன்னா, மரியாதை பார்த்து பரிமாண தைலத்தை அவர் சரசுல ஊத்தி பாவம் அறிக்கப்படணும். நான் பாவியானவரே நினைச்சு அழுவார். அழும்போது அவர் பாதமா நனைஞ்சிடும். நனைஞ்சப்ப கையிலையோ துணிலையோ தொலைக்காம தன் தலை மயிற்ற கூந்தலால் அந்த பாதத்தை தொலைப்பார். தொலைக்கும் போது கத்தருடைய இதயமே அசைஞ்சிடும். அப்ப அவர் சொல்வாரு, பேதுரு டிசைபிள்ஸ் எல்லாம் பார்த்து, இவ்வளவு காலம் அவர் கூட இருக்கிறாங்க, ஒரு நாள் கூட இவ்வளவு அன்பு பாராட்டுங்க. இவர் பாத்தீங்கன்னா என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கா, இவர் செய்த அநேக பாவங்கள் இவருக்கு மன்னிக்கப்பட்டது. பிகாஸ் இவர் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தாரு. இன்னைக்கு கர்த்தர் நம்மிடத்துல அன்பு கூறுறார். நாம அவர்கிட்ட அன்பு கூறுறத கூட தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. Do you say Jesus I love you? எதிர பார்த்து ஐ லவ் யூ சொல்றோம். ஆனா ஜீசஸை பார்த்து நம்ம எல்லாரும் ஐ லவ் யூ ஜீசஸ் வித் மை ஹோல் ஹார்ட், வித் மை ஹோல் பாடி. என் முழு ஆத்மாவோடு, முழு ஆவியோடு, முழு சரீரத்தோடு உங்கள் அன்பு கூறுகிறேன். தாவீதுனுடைய ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, என் பலனாகி கர்த்தாவே நான் உன்னில் அன்பு கூறுவேன். ரொம்ப சந்தோஷம். கர்த்தருக்கு அன்பு கூறுவது இட்ஸ் a great joy, it's a pleasure. அது நமக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம். ஆகவே கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் வழியில அடியாது இருக்கணும்னா உங்க ஆயுஷ்மான் முழுத என்ன பண்ணுங்க, அவர் பாதத்தை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவர் கோபம் பற்றி எரியும். கொஞ்ச காலத்துல அது கூட லாஸ் வேகஸ் சொல்றாதீங்க, லாஸ் ஏஞ்சல்ஸ் சொல்றாதீங்க, கலிபோர்னியான்னு சொல்றாதீங்க. இன்னும் நிறைய ஆக்சிடென்ட் தான் நடக்கும் நாட்டில். அவர் வரும்போது பூமி வரதுக்கு முன்னால யுத்தம் நடக்கணும், ஜனங்க ஜாதிக்கு நம்ம ஜாதி அடிச்சுக்கணும், நிறைய சொல்லியிருக்காங்க. ஒண்ணுமே நடக்கல. இந்தி கிறிஸ்து எழுந்து அவங்க பண்ணணும், கலாட்டா பண்ணணும், ஒன்றும் நடக்கல. அதுக்குள்ள எல்லாத்துக்கும் கை காட்டுறாங்க. இந்த கதை தான் வேணான்றது. நான் நினைக்கிறேன் அவங்க ஹிஸ்டரி சரியா படிக்கல. ஹிஸ்டரியை படிச்சா ஒரு காலகட்டத்தில் ஒரு ராஜ்யம் அது அழிஞ்சிடும். இயற்கை சீக்கிரத்தால் அழிஞ்சிடும் ராஜ்யங்கள் உண்டு. விபத்துனால அது மாதிரினா இதெல்லாம் நேச்சுரல். அது கூட அவங்களுக்காக நாம ஜெபிக்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்களா, ஹமாஸ் இஸ்ரேல் யுத்தம் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. எவ்வளவு பேர் ஜெபிச்சோம் தெரியுமா? நான் முடியல. ஆல் ஓவர் தி வேர்ல்ட் உலகமே ஜெபிச்சு ஜெபம் பண்ணாங்க விசுவாசிங்க, தேவனுடைய பிள்ளைங்க. ஹமாஸ் இஸ்ரேல் யுத்தத்தை இன்னைக்கு நின்று போச்சு. உக்ரைன் ரஷ்யா யுத்தத்தை கல்வியும் சமாதானம் நடந்துட்டு இருக்கு. அது கத்தர் அதெல்லாம் வாய்ப்பு அப்படிதான் ஜெபிக்கணும் தவிர உடனே இந்த வார்த்தை கத்தர் வரும்போது இதெல்லாம் அடையாளம். ஆனா உடனே கத்தராக தண்டிக்கிறார் அப்படிதான் சொல்லக்கூடாது. ஸோ கொஞ்ச காலத்தில் அவர் கோபம் பற்றி அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். யாரெல்லாம் அவரை அண்டிக் கொள்ளுகிறார்களோ அவர்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய மாசி இல்லை, இங்கே மாசிக்கு எல்லாரும் இருக்கலாம். ஆனா தேவனை ஆராதிக்கு வந்துட்ட நீங்கள் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள்னா தமிழ்ல உங்களுக்கு இலக்கியம் ரொம்ப இலக்கிய நடைய உயர்த்தி எழுதியிருக்காங்க பைபிள்ல. ஆக்சுவலி அதனுடைய அர்த்தம்னா blessed. You are a blessed people. ஏன் நாம் அவரை அண்டி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு குழந்தை அம்மாவை அப்படியே அண்டி கொண்டிருக்கோம். பார்த்துக்கிட்டீங்களா? ஒரு நாள் அவங்க அம்மா பொண்ணை அண்டி பிடிச்சிருக்கு. அது பிடிக்காது. அது மரம் விட்டு மரம் தாவில இருக்கும். ஆனா அந்த குட்டி பார்த்தோன்னா அவங்க அம்மா கிட்டியா அண்டி பிடிச்சிக்கணும். அது குடியை விடவே விடாது. எத்தனை மரத்துல அவங்க அம்மா பிடிச்சாமா அந்த குடியை விடாது. கேட்கறா? அது மாதிரி நம்ம கத்தரை அண்டி கொள்ளணும். அவரை அண்டி கொள்ளுகிற யாவரும் blessed, பாக்கியவான்கள். அவரை அண்டி கொள்ளாதையே
நரத்தை அடிச்சிருவாங்க. ஸ்டே பிளஸ்ட். ஆமாம், நம்ம சொல்லிட்டாங்க ஸ்டே பிளஸ்ட். அதெல்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் பிளஸ்டாக இருக்க முடியாது. கத்தரை அண்டி கொண்டாலே ஒழிய நம்ம பிளஸ்டாக இருக்க முடியாது. இந்த கீர்த்தனை பாட்டில் அழகான பாட்டு, தேவனை நீ அண்டிக்கொள் அண்டிக்கொள் ஒரு பியூட்டிஃபுல் சாங் இருக்கு. ஆனால் எனக்கு நேரம் இல்லை. அருமையானவர்களே, எப்படி நாம கத்தரை சேவிக்கணும் அப்படின்றத பற்றி படைஞ்சிருக்கோம். ஒரு பாடம் படிச்சிருக்கோம். மீதி அப்புறமா படிக்கலாம். நேரத்தின் அருமையை முன்னிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த வருஷத்தின் நோக்கம் நாம் கத்தரை நல்லா செய்யணும். பயத்துடனே சேவிக்கணும், கத்தரை சேவிக்கணும். நடுக்கத்துடனே கத்தருக்குள்ள களி கூடணும். குமாரன் கோபம் கொள்ளாத பார்த்துக்கணும். அவர்கிட்ட நம்ம அன்பா நடந்துக்கணும். ரெண்டாவது, நம்ம வழியில அழிக்கூடாது. அல்லேலூயா. உனக்கு 100 வயசு வச்சிருந்தா அந்த 100 வயசு போய் இங்க தொடரும், நடுவுலே போயிடக்கூடாது. கேட்டீங்களா? வழியில அழியாத படிக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறாரு. அவரை முத்தம் செய்ததுனே தான் நீ அழிவே மாட்ட. உனக்கு ஒன்னா நேராது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. எப்பொழுது அவர் பாதங்களை முத்தம் செய்யும் போது, அவனை அண்டி கொள்ளும் பொழுதுதான் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. பாதைகள் கூட இருந்து அணுகாது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி அவர் தூதருக்கு கட்டளையிட அவருடைய பாதங்களை நீ முத்தம் செய்யும் போது அவரை நீ அண்டிக் கொள்ளும். கேட்டீங்களா? நீங்கள் யாரை அண்டிக் கொள்ள போகிறீர்கள்? கத்தரை அண்டிக் கொள்கிறோம். சொல்லுங்கள், நீங்கள் யாரை அண்டிக் கொள்ள போகிறீர்கள்? கத்தரை. நான் சொல்லிக் கொடுக்குறேன், என் கூடவே சொல்றேன். கத்தரை அண்டிக் கொள்ள போகிறோம். யாரை முத்தம் செய்ய போகிறீர்கள்? கர்த்தருடைய பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்வோம். அப்படி செய்யும்போது கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பார். கேட்டீங்களா? கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கத்தியானையால கடைசியா சீரத்தை கூட்டிட்டு போய் உயிர்த்த கர்த்தர் கடைசியா ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கும் போது கர்த்தர் வானத்திலிருந்து மேகங்கள் வந்து கர்த்தர் அப்படியே எடுத்துட்டு போயிடும். அவரை ஆசீர்வதிச்சுட்டு மேல போயிடுவார். அப்ப சொல்றாரு, கலிலேயர் மனுஷனே, நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்க்கறது என்ன? எப்படி போனாரோ அதை நான் ஏசாமி மீண்டும் வருவார். பயப்படாதுன்னு சொன்னாரு. ஆகவே how to serve the Lord என்ற செய்தியில ஒரு பகுதியை நம்ம இப்ப கேட்டோம். மீதிய அடுத்த செய்தியில கேட்போம். நீங்க பயப்படனே கத்தரை சேவிங்க, நடுக்கத்துடனே கத்திரத்துல களி கூடுங்க. குமாரன் உங்க மேல கோபம் கொள்ளாத அளவுக்கு நீங்க நடந்துட்டுங்க. நீங்க வழியில அடியாதபடி பார்த்துக்கிடுங்க. அவருடைய பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்யுங்க. கொஞ்ச நேரத்தில் அவருடைய கோபம் பற்றி எறிந்து போகிறது. அவருடைய பாதத்தை நீங்கள் அண்டிக் கொள்ளுங்கள், அவரையே அண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம். இப்பொழுது நம்முடைய ஆராதனைக்கு இறுதியாக பாட்டு புஸ்தகத்தில்